தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. மீண்டும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு தருவேன்னு தலைவர் வாக்குறுதி இருக்கிறார். அதே மாதிரி பெட்ரோல், 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு கொடுப்பேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி டீசல் 1 லிட்டர் டீசல் 65 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நடக்கணுமா வேணாமா? இதெல்லாம் நடக்கணும்னா ஏப்ரல் 19ஆம் தேதி கை சின்னத்துல நீங்க வாக்களிக்கணும். இது எல்லாம் விட மிக மிக முக்கியமான வாக்குறுதி கேளுங்க. அதாவது நம்ம தேசிய நெடுஞ்சாலையில பயணம் பண்றோம்ல, அப்போ 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டருக்கு ஒரு முறை நம்ம டோல் பூத் சுங்கச்சாவடி கட்டுறோம். தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க, நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத், அனைத்து சுங்கச்சாவடிகளும் அகற்றப்படும். இனிமே தேசிய நெடுஞ்சாலையில நம்ம பயணம் பண்ணணும்னா ஒன்றிய அரசுக்கு நாம 1 ரூபா கூட கட்ட தேவையில்லை. இதுதான் தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி. இதெல்லாம் தலைவர் செய்வார் நம்பிக்கை இருக்கா? ஏன்னா தலைவர் அவர்கள் ஏற்கனவே சென்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக்கப்பட்டவர். யாருடைய காலையும் விழுந்து டேபிள் சேருக்கு அடியில பூந்து தவழ்ந்து முதலமைச்சரானவர் நம்முடைய தலைவர் அவர்கள். மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வார். தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார். வந்து ஆட்சியில உட்கார்ந்து முதல் கையெழுத்து மகளிர். உங்களுக்கு தெரியும், மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை கொடுத்தாரா இல்லையாமா? பயன்படுத்துறீங்களா இல்லையா? இந்த விடியல் பயணம், அதாவது இந்த மகளிருக்கு கட்டணமில்லா திட்டத்தின் கீழே இதுவரைக்கும் இந்த கரூர் மாவட்டத்துல மட்டும் 7 கோடி மகளிர் பயணம் மேற்கொண்டிருக்கிறீங்க. எவ்வளவு? 7 கோடி முறை பயணம் மேற்கொண்டிருக்கிறீங்க. அதே மாதிரி நம்முடைய புதுமை பெண் திட்டம்னு ஒரு திட்டம். இப்போ இந்த பஸ் இருக்குல்ல, எங்க பார்த்தாலுமே இந்த பிங்க் பஸ் தான். அந்த பிங்க் பஸ் முழுக்க மகளிர் தான். மகளிர், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் தான். இப்ப இந்த பிங்க் பஸ் யாரும் கூப்பிடுறது இல்ல. எல்லாரும் செல்லமா என்ன சொல்றாங்க? தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க. அதே மாதிரி தான் இன்னொரு திட்டம், புதுமை பெண் திட்டம். இங்க இவ்வளவு மகளிர் வந்திருக்கீங்க, ஆண்களுக்கு நிகரா மகளிர் வந்திருக்கீங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோமா? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, 125 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியுமா? பெண்களுக்கு படிப்பதற்கு உரிமை இருந்ததா? பெண்கள் கணவனை தவிர வேற யார்ட்ட பேசுறதுக்கு உரிமை இருந்ததா? வீட்டை விட்டு வெளில வர முடியாது. எந்த உரிமையும் பெண்களுக்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனா பெண்கள் மேலாடை உடுத்துறீங்கல்ல, அதற்கு கூட உங்களுக்கு உரிமை கிடையாது. இதையெல்லாம் போராடி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க 97 வயசு வரைக்கும் பெண்கள் அடிமையா இருக்கக்கூடாது, பெண்கள் விடுதலைக்காக போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். பெண்கள் வெளில வரணும், பெண்களுக்காக பல திட்டங்களை தீட்டியவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தவர் தான் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள். அவரோட வழியில வந்த நம்முடைய தலைவர் அவர்கள் என்ன பண்ணாரு? புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த திட்டம் என்னன்னா, பெண்கள் பள்ளிக்கூடத்துல போய் படிக்கிறாங்க, பள்ளிக்கூடத்துல படிச்சா மட்டும் பத்தாது, காலேஜ் படிக்கணும், மேற்கல்வி படிக்கணும், உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு புதுமை பெண் திட்டம். அதாவது அரசு பள்ளியில படிச்சு 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சு நீங்க எந்த காலேஜ்ல போய் சேர்ந்தாலும், தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி, அரசு கல்லூரி இருந்தாலும் சரி, அங்க போய் சேர்ந்து படிச்சீங்கன்னா ஒவ்வொரு மாணவிக்கும் கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் வைப்பு வைக்கப்படுகின்றது. இதன் மூலம் இந்த 2 வருஷத்துல ஒன்றும் வர ஏதாவது ஒரு பக்கம் நின்னா பார்த்து பேசலாம், 4 பக்கமும் நின்னீங்கன்னா எந்த பக்கம் பார்த்து பேசுறது? அதே மாதிரிதான் இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமா இது வரைக்கும் 3 லட்சம் மாணவிகள் பயன்பெற்று இருக்கிறாங்க. இப்போ தலைவர் அவர்கள் புதுசா இன்னொரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. எப்படி மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் மாசம் 1000 ரூபாய் உரிமை கல்வி ஊக்கத்தொகையோ, அதே மாதிரி மாணவர்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகை. அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வி படிக்க போனா மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் அப்படின்ற பேர்ல மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை திட்டம் வழங்கப்படுகின்றது.